நம்ம இன்றைக்கி ஒரு இயற்கையான சூழலில் இந்த அழகான இடத்துல எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்க பத்தாயம் இன் அப்படின்ற ரூம் ஸ்டே தான். இது பவா செல்லதுரை அவர்களோடது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக ரூம்ஸ் இருக்குது. ஒரு 8 to 9 ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தனித்தனியாக 2 ரூமும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தள்ளி, அதாவது 100 மீட்டர்ஸ் தள்ளி இன்னொரு ரூம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு ரூமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ரூம் வேறு மாதிரியும் இன்னொரு ரூம் வேறு மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா எழுத்தாளர் பெயர் தான் ஒரு ரூமுக்கும் வச்சுருக்காரு. நாங்கள் போனதும் செக்இன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த பம்ப் செட்டில் இறங்கி குளிச்சிட்டோம் நாங்கள். ரொம்பவே அழகான பிளேஸ். அதாவது சிற்பங்கள் சின்ன சின்ன சிற்பங்கள் உடஞ்சிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு அழகுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபேமிலியாக போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல காற்று வசதி எல்லாமே இருந்துச்சு. இது நாங்கள் போனது இந்த குளிர்காலன்றதுனால எங்களுக்கு ஏசி தேவைப்படலை. ஆனால் வெயில் சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்பவே அழகான பிளேஸு, அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு ரூம்லேயும் புத்தக பரிந்துரை வச்சுருக்காங்க. அதாவது என்னென்ன புக்கு படிக்கலாம், யாரோட புக்கெலாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்லேயும் ஒரு 10 புக்கு இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால், பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எல்லாமே அழகாக பண்ணிவிட்டு அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு 2 பசங்க தான் இருந்தாங்க. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் நாங்கள் இருந்த ரூம் 2 நாள் ஸ்டே பண்ணோம். ஃபஸ்ட்டு டே இருந்தது தண்ணி வசதி இல்லை. அதனால் மோட்டரும் ஒர்க் ஆகலை. அதனால் நெக்ஸ்ட் டே ஆனால் எங்களுக்கு வேறு ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ரூம்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்பவே அழகான இடம். க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் அழகான இடம். சில பேர் 10 நாள் 15 நாள் கூட போயிட்டு தங்கலாம். திருவண்ணாமலைன்றதுனால கோவிலுக்காகவும் இல்லை புக்கு எழுதுவீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு அமைதியான சூழல் தேவை, நானே என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னா ஒரு 10 நாள் கூட போயிட்டு ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்கே சமையல் ஒரு ஒரு அம்மா செய்கிறாங்க. அவங்க லிமிட்டடான ஐட்டம் தான் செய்வாங்க. அதில் நமக்கு ஓகே அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் கொடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மொத்தத்தில் ஒரு நல்ல இடம்.